இன்றைய பைபிள் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 வசனம். வசன விளக்கம். இது பவுல் எழுதிய 2 தீமோத்தேயு புத்தகத்தில் உள்ள வசனம். அவர் தனது ஆன்மீக மாணவனாகிய தீமோத்தேயுவிற்கு புத்துணர்வு அளிக்க இந்த வசனத்தை எழுதுகிறார். இந்த வசனம் மூலம் பவுல் ஒரு முக்கியமான உண்மையை தெரிவிக்கிறார். பயம் என்பது தேவனால் உண்டாக்கப்படும் ஒன்று அல்ல. பயம் என்பது நம்பிக்கையற்ற மனநிலையை ஏற்படுத்துகிறது. தேவன் பலமும் அன்பும் தெளிந்து யோசிக்கும் புத்தி ஆகியவற்றை நமக்கு ஆசீர்வதித்துள்ளார். பலம் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலை குறிக்கிறது. அன்பு மற்றவர்களை நேசிக்கும் மனப்பான்மையை குறிக்கிறது. இது இகைபூரணதையும் பொறுமையையும் குறிக்கலாம். தெளிந்த புத்தி இது சிந்தனையில் தெளிவும் கட்டுப்பாடும் கொண்ட ஆவியை குறிக்கிறது. இந்த வசனத்தால் நமக்கு என்ன பயன்? எந்த நிலை கொடுத்தாலும் நாம் ஒருபோதும் பயந்து போக வேண்டியதில்லை. தேவன் நமக்கு தெளிவான சிந்தனை, சக்தி மற்றும் அன்பு கொடுத்துள்ளார். நாம் பயத்திற்கு அடிமையாவதற்கு பதிலாக நம்பிக்கையோடு தேவனின் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஜெபம். பரலோக அன்பு பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு நன்றி. பயமல்லாமல் பலத்தையும் அன்பையும் தெளிந்த புத்தியையும் கொடுத்த உம்முடைய கிருபைக்கு நன்றி. எங்களை உற்சாகப்படுத்தும் இந்த வசனத்தின் ஊடாக எமது உள்ளங்களிலிருந்து அனைத்து பயங்களையும் நீக்கும். உம்முடைய ஆவியின் சக்தியால் நாங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சவால்களையும் உற்சாகத்துடன் எதிர்கொள்ள சக்தியளி. சிந்தனையை தெளிவாக்கி பிறரின் மேல் அன்பு காண்பிக்கவும் உங்கள் பேராலே வாழவும் எங்களுக்கு தகுதி தாரும். இனி எங்கள் வாழ்விலும் பயமின்றி நம்பிக்கையோடும் பிரகாசமான சாட்சியோடும் உமக்கு மகிமையளிக்க உதவி செய்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.